ஒரு குண்டுமணி அளவு தங்கம்னா கூட தங்கம் தங்கம் தானே. இதற்கு ஏற்றபடிதான் இருக்கிறது இந்தியர்களின் நடவடிக்கை. என்னதான் தங்கம் விலை உச்சாணி கிளையை எட்டியிருந்தாலும் ஏன் இந்தியர்கள் தங்கத்தை வாங்கி குவிக்கிறார்கள், என்ன காரணம் என்பதை விளக்குகிறது இந்த பதிவு. பிரதமர் நரேந்திர மோடி தங்கம் வாங்குவதை ஓராண்டுக்கு தவிர்க்குமாறு மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். மட்டுமல்லாமல் தங்கம் இறக்குமதி வரியும் 6%-இருந்து 15% உயர்த்தப்பட்டது. இருப்பினும் இந்தியர்களின் தங்கம் வாங்கும் ஆர்வம் குறையவில்லை. உலக தங்க கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 2026 ஜூன் காலாண்டில் இந்தியர்கள் ரூபாய் 1.98 லட்சம் கோடி மதிப்பிலான 131.4 டன் தங்கத்தை வாங்கியுள்ளனர். கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் இது ரூபாய் 1.32 லட்சம் கோடியாக இருந்த நிலையில் மதிப்பு அடிப்படையில் தங்கத்தின் தேவை 50% உயர்ந்துள்ளது. ஆனால் அளவு அடிப்படையில் 139.7 டன்னிலிருந்து 131.4 டன்னாக 6% குறைந்துள்ளது. தங்க நகைகள் வாங்குவது 15% குறைந்து 75.1 டன்னாக இருந்தாலும் தங்க கட்டிகள் மற்றும் தங்க நாணயங்களின் வாங்குதல் 9% அதிகரித்து 50.3 டன்னாக உயர்ந்துள்ளது. அதிகரித்த தங்கம் விலையிலும் பணவீக்கத்துக்கு எதிரான பாதுகாப்பு மற்றும் முதலீட்டு சொத்தாக தங்கத்தை மக்கள் தொடர்ந்து கருதுவதால் இந்த வளர்ச்சி ஏற்பட்டதாக அறிக்கை கூறுகிறது. அதேபோல தங்க ETF-களின் முதலீடு 49% அதிகரித்து 4.2 டன்னாக உயர்ந்துள்ளது. மறுசுழற்சி செய்யப்பட்ட தங்கத்தின் அளவு 17% குறைந்து 19.2 டன்னாகவும், அதிக இறக்குமதி வரி காரணமாக தங்கத்தின் இறக்குமதி 23% குறைந்து 98.1 டன்னாகவும் பதிவாகியுள்ளது. ஜூன் மாதத்தின் நடுப்பகுதியில் 10 கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் 1,50,000க்கும் கீழ் சரிந்தது வாங்குதலை அதிகரிக்க செய்ததாக உலக தங்க கவுன்சில் தெரிவித்துள்ளது. வரும் பண்டிகை மற்றும் திருமண சீசன் காரணமாக ஆண்டின் 2ஆம் பாதியிலும் தங்க தேவை வலுவாக இருக்கும் என்றும் 2026ஆம் ஆண்டின் மொத்த தங்க தேவை 650 முதல் 750 டன் வரை இருக்கும் என்றும் அந்த அமைப்பு கணித்துள்ளது.